ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட 88வது எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி டிடெக்டிவ் கோனன் அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 87 எபிசோட வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்த்ததவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து டிடெக்டிவ் கோனன் சீரிஸ் சொல்லி தனியா ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதில் வந்து செக் பண்ணிட்டு வாங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மலை பகுதியில் இருக்க ரோட்ல வந்து நம்ம ரான், கானன், மோரிசன் 3 பேர் கார்ல போய்க்கிருக்காங்க. ரான் வந்து என்னது நம்ம இப்ப டிராகுலா மேனருக்கா போறோம் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா, உலக புகழ் பெற்ற டிராகுலாவோட நாவலை எழுதினவர், அதுல வர வேம்பயர்ஸை பத்தின பல ஆராய்ச்சி தகவல்களை மேற்கொண்டவரை பார்க்கறதுக்காக தான் போய்க்கிருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து நீங்க சொல்றது வந்து டைச்சுகே டோராகுராவா, அவர் ஒரு ஃபேமஸான ரைட்டர் ஆச்சே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா, அவர் ஜப்பான் ஹாரர் நாவல் அசோசியேஷனோட பாப்புலரான ரைட்டரா இருந்திருக்காரு. அவர் வந்து ஃபேண்டசி நாவலும் எழுதிக்கிருக்காரு. அதனால அவருக்கு பெண் ரசிகைகள் ஏராள பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப கானனோட காலுக்கு கீழே வந்து ஒரு மேகசின் வந்து தட்டுப்படுது. அதே சமயம் ரான் வந்து அப்பா நீங்க உண்மையிலே கிரேட் தான், உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் தான் ஒரு டிடெக்டிவ் ஆச்சே, இந்த விஷயம் கூட எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஏய் ரான், இந்த மேகசினை பாரு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து அப்பா நீங்க இந்த மேகசினை பார்த்து தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அதெல்லாம் விடு, அதோ அங்க ஒரு பில்டிங் தெரியுதே அதுதான் டிராகுலா மேனர் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மோரிசன், ரான், கானன் 3 பேர் வந்து டிராகுலா மேனருக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். ஓ நீங்க தானே மோரிசன், என்னோட பேர் வந்து டொசியா டடோஹோரா, நான் வந்து டைச்சுகேவோட ஸ்டூடெண்டா இருக்கேன், அவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்காரு, வாங்க நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய்க்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்க கார்டன்ல வந்து ஒரு லேடி வந்து பெயிண்டிங் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே மோரிசன் வந்து இந்த லேடி யாரு அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து இவங்க வந்து டைச்சுகேயோட ஒய்ஃப், இவங்களோட பேர் வந்து எட்சுகோ அப்படின்னு சொல்றப்போ மோரிசன் வந்து ஓ அவருக்கு இப்படி ஒரு அழகான ஒய்ஃப் இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அங்கிள் மறுபடியும் அவரோட வேலையை ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்து அந்த மேனருக்குள்ள போய்க்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து இந்த பழைய மேன்ஷனுக்குள்ள வர்றது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லிவிங் ரூம்ல இருக்க 2 நபர்கள் வந்து காஃபி குடிச்சுக்கிருக்காங்க. அதுல இருக்க ஒரு நபர் வந்து நீங்க அந்த ஃபேமஸான டிடெக்டிவ் தானே, என்னோட பேர் வந்து ஃபுமியோ டோய், நான் ஹாரர் டைம்ஸ்ல வந்து சீஃப் எடிட்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த மேகசின் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு நபர் வராரு. ஓ உங்களோட பேரு கொகோரோ தானே, நீங்க ஒரு ஃபேமஸான டிடெக்டிவ், என்னோட பேர் வந்து சுயிச்சி ஹமுரா, நான் காண்டோ யூனிவர்சிட்டியில ரிசர்ச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஆமா நீங்க எதை பத்தி ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து நான் வேம்பயர்ஸை பத்தி ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏய் டொசியா டைச்சுகேவனை மீட் பண்ணணும், அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து அவர் வந்து அதோ அங்க இருக்க அந்த ஸ்டடி ரூம்ல இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் மட்டும் அந்த டைச்சுகே ரூமுக்குள்ள போறாரு. ஸோ அங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா டிராகுலா படம் ஓடிக்கிருக்கு. அதை பார்த்ததும் மோரிசன் வந்து பயங்கரமா பயந்துட்டாரு. சொன்னே மோரிசன் வந்து ஓ இது ப்ரொஜெக்டரா, செத்த நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து டிராகுலா கெட்டப்ப போட்டுட்டு ஒரு நபர் வந்து இருக்காரு. வாங்க மோரி கோகாரு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் அவரை பார்த்துட்டு பயங்கரமா பயத்துல உறைஞ்சு போயிடுறாரு. சொன்ன அந்த நபர் வந்து பயப்படாதீங்க, நீங்க தேடி வந்த டைச்சுகே ரைட்டர் நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியில வந்து பனி விழுக ஆரம்பிச்சுடுது. அதே சமயம் மோரிசன் வந்து நீங்க எப்பவுமே இந்த டிராகுலாவோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து இல்ல, நான் மூவி பார்க்கறப்பையும் நாவல் எழுதுறப்பையும் மட்டும்தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவேன், நான் டிராகுலா சம்பந்தப்பட்ட பல பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து என்ன எதுக்காக வர சொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து என்னோட ஒய்ஃப் எட்சுகோவோட நடவடிக்கை மேல எனக்கு சந்தேகம் இருக்கு, அவளை நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப அவங்க யார் கூடயாச்சும் அஃபைர்ல இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து ஆமா அது யாருன்னு ப்ரூஃபோட என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ இதுக்காகத்தான் என்னைய வர சொன்னானா அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து இதுக்காக நான் உங்களுக்கு சம்பளமா 1 மில்லியன் yen தரேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து ஓ அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா வெளியில வந்து பயங்கரமான பனி புயல் வீசிக்கிருக்கு. தோனே மோரிசன் வந்து நான் எப்படி இங்க இருந்து திரும்பி போக போறேனோ அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு நீங்க என்னோட டிராகுலா மேனர்லயே தங்கிடுங்க, நாளைக்கு காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து டீ குடிச்சுக்கிருக்காங்க. சொன்னே ரான் வந்து இந்த டீயோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து இதுல வந்து ரோஸ்மேரி போடுவேன் அதனால தான் அந்த ஸ்மெல் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஓ அப்படியா டின்னர் கூட
கூட அருமையா இருந்தது, நீங்க உண்மையிலே ஒரு நல்ல குக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து இப்படி சமைக்கிறதுக்குலாம் அருமையான ஆள் இருந்த வீட்டு பெண்களுக்கு வேலை மிச்சம் தான் அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து அப்படிலாம் கிடையாது, நான் நாவல் ரைட்டிங்காக தான் இங்க வந்தேன், என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபுமியோ வந்து டைச்சுகே உங்களோட புது சீரீஸ் வந்து அடுத்த மாசம் வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப டைச்சுகே வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட மேனுவல் ஸ்கிரிப்டை வந்து முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது டைச்சுகே வந்து டொசியா ஒயின் அப்புறம் டிராகுலாவோட மூவி எடுத்துக்கிட்டு என்னோட ஸ்டடி ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதே சமயம் டொசியா வந்து ரான் கானன் என் கூட நீங்க வரீங்களா, உங்களுக்கு நான் பல பொருட்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து கூட போங்க, டைச்சுகேவோட டிராகுலாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல பல வேம்பயர்ஸ் படத்துல பயன்படுத்தப்பட்ட ப்ராப்ஸ் அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ரான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டொசியா ரான் கானன் 3 பேர் அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ டொசியா வந்து இந்த ரூம்குள்ளதான் ப்ராப்ஸ் அப்புறம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்க பாதை எங்க போகுது அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து இது வந்து பேஸ்மெண்ட்ல இருக்க லைப்ரரிக்கு போகுது, அங்க டிராகுலா சம்பந்தப்பட்ட பல புத்தகங்கள் இருக்கு, அதனால அதை டிராகுலா லைப்ரரின்னு கூட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க 3 பேரும் அந்த ரூம்குள்ள போய்க்கிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டிராகுலாவோட மாஸ்க்கு, டிராகுலாவோட கை, அதுக்கப்புறம் பெரிய ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அங்கே பார்த்துக்கிருக்காங்க. ஸோ ரான் வந்து டொசியா டைச்சுகேக்கு என்ன மூவி கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப டொசியா வந்து பழைய பிரிட்டிஷ் மூவியான பேன்குவேட் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட்ன்ற மூவியை தான் நான் அவருக்கு கொடுக்க போகிறேன், அது ஒரு சூப்பர் மூவி தெரியுமா, அதோ அங்கே ஒரு மரம் ஆயுதம் இருக்கு, இந்த படத்தோட எண்டில் அந்த ஆயுதத்தை வச்சு தான் அந்த வேம்பயரோட இதயத்தில் குத்தி சாகடிக்கிற மாதிரி மூவியில் காட்டி இருப்பாங்க, இந்த மாதிரி பல கலெக்ஷன்ஸ் டைச்சுகே வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு ஏதோ ஆயில் பெயிண்டிங்கோட ஸ்மெல் வருது, ஆனா இங்க கண்ணு கெட்டின தூரத்துல எங்கேயுமே ஆயில் பெயிண்டிங்கே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லா ஜன்னலும் லாக்கா இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறியா ரான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எல்லா ஜன்னலையும் செக் பண்ணி பாக்குறான். சோ எல்லாமே வந்து லாக்ல தான் இருக்கு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரானும் கானன் வந்து லிவிங் ரூமுக்கு போயிடுறாங்க. சோ ஹமுரா வந்து டிராகுலாவோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்களே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து எல்லாமே பயங்கரமா இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹமுரா இந்த டிராகுலான்றது வெறும் கற்பனை கதாபாத்திரம் தானே அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து டிராகுலா நாவலை உருவாக்குனது 1897 தான். அவரோட பேர் வந்து பிராம் ஸ்டோக்கர். அந்த காலத்துல யூரோப்ல பல செல்வந்தர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து பல மக்களை துன்புறுத்தி அக்கிரமங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குற மக்கள் வந்து அந்த செல்வந்தர்களை வேம்பயர்னோ டிராகுலானோ கூப்பிட்டாங்க. இது சம்பந்தப்பட்ட பல ஓல்டு டாக்குமெண்ட் வந்து டைச்சுகேவோட லைப்ரரியில இருக்கு, அதனால தான் நான் பர்சனலா அடிக்கடி விசிட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டொசியா வந்து கானன் நம்ம 2 பேரும் கார்ட்ஸ் விளையாடலாமா அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னே டொசியா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எல்லாருமே செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. சொன்னே ரான் வந்து டொசியாக்கு ஹாரர் நாவல்ஸ்ல இவ்வளவு விருப்பம் இருக்கிறத நினைச்சா எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து அவனை டைச்சுகேக்கு இன்ட்ரோ பண்ணதே நான் தான், அவன் உண்மையிலே திறமையான பையன் தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டொசியா அந்த ரூமுக்கு வந்துடுறான். சொன்னே ஹமுரா வந்து டொசியா பனி நின்றுச்சா அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து ஆமா நின்றுச்சு அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஹமுரா அப்புறம் எட்சுகோ நீங்க 2 பேரும் எங்க கூட கார்ட்ஸ் விளையாட வரீங்களா அப்படின்னு சொல்றப்ப எட்சுகோ வந்து எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, நான் பெட்ல போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து நான் லைப்ரரியில செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அதனால நாங்க கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரான் கானன் டொசியா 3 பேர் வந்து கார்ட்ஸ் விளையாண்டுக்கு இருக்காங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹமுரா வந்துடுறாரு. சொன்னே ஃபுமியோ வந்து ஹமுரா இங்க வாங்கல, மோரிசன் வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் பத்தி எல்லாம் சொல்லிக்கிருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து சரி நீங்க கேட்டுக்கிறீங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மணி சரியா நடுராத்திரி 12 ஆயிடுது. சொன்னே ரான் வந்து அப்பா நம்ம தூங்க போகலாமா அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா டொசியா வந்து டைச்சுகேக்கு வந்து கால் பண்ணிக்கிருக்காரு. பட் ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. சொன்னே மோரிசன் வந்து ஒருவேளை அவர் ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஃபுமியோ வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவர் எவ்வளவு குடிச்சாலும் லேட்டா தான் தூங்குவாரு அப்படின்னு சொல்றப்ப டொசியோ வந்து சரி நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது ஃபுமியோ வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா டைச்சுகேவோட ரூம் டோரை வந்து தட்டுறாங்க. பட் பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா எட்சுகோ வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து ரொம்ப நேரமா கதவை தட்டுறோம், டைச்சுகே எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து கதவுல காதை வச்சு கேட்டுக்கிருக்காரு. சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஓடுற சவுண்ட் வந்து கேக்குது. சொன்னே ஃபுமியோ வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லையே, மூவி எப்பயோ முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து
பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, சரி வாங்க நம்ம வெளியில இருக்க விண்டோவை போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பின் பக்கத்துல இருக்க விண்டோவை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்காக வராங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த விண்டோ வந்து ஓப்பன்ல இருக்கு. அதுக்கு கீழே வந்து பல காலடி தடங்கள் வந்து கோணல் மணலா இருக்கிறதையும் எல்லாரும் பாக்குறாங்க. சோ அந்த விண்டோ வழியாவே எல்லாரும் உள்ள போய் பாத்துக்கிருக்காங்க. சோ உள்ள போய் பார்த்ததும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா டைச்சுகே வந்து சுவர்ல சிலுவையில தொங்கப்பட்ட நிலையில நெஞ்சில குத்தப்பட்ட நிலையில இறந்து போயிருக்கிறது தெரியுது. சோனே மோரிசன் வந்து எல்லா டோரும் லாக்ல தான் இருக்கு, நம்ம வந்து இந்த ஒரு விண்டோவை தவிர அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து அந்த டோருக்கு கீழே வந்து செக் பண்ணி பார்க்கறான். கீழே வந்து ரப்பர் சீலிங்கால சீல் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா கண்டிப்பா வெளிப்புறத்துல இருந்து யாரும் ரூமை லாக் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ கில்லர் கண்டிப்பா விண்டோ வழியா வந்துட்டு கொலை பண்ணிட்டு அதே வழியா தான் எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து நம்மளுக்கு நிரூபிக்கிறதுக்கு சரியான காலடி தடங்களும் கிடையாது, அந்த கில்லர் கடல்ல ஜம்ப் பண்ணியிருக்கான்னா அதுக்கான வாய்ப்பும் கிடையாது, ஏன்னா கடலோட சீற்று ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா மோரிசன் வந்து ஏய் டொசியா நீ போலீஸுக்கு கால் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து இல்ல பனி புயல் பயங்கரமா வீசினனால ரோடு வந்து பிளாக் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ரான் வந்து ஆமா போலீஸ் வந்து நாளைக்கு காலையில வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப நான் தான் இந்த பாடியை எக்ஸாமின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த ப்ரொஜெக்டர் எதுக்காக பாடி சைடு வந்து திருப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து டைச்சுகே இன்னைக்கு பார்த்த அந்த ரான்கோய்ட் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் மூவியோட கிளைமேக்ஸ்ல வந்து இவர் இப்ப இறந்து போயிருக்க மாதிரி தான் வேம்பயரோட நெஞ்சிலையும் குத்தப்பட்டு சாகுற மாதிரி மூவியோட கிளைமேக்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அந்த டெட் பாடியை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிருக்காரு. ஸோ டைச்சுகேயோட பின் தலையில வந்து யாரோ அடிச்சிருக்கிறதுக்கான தடைய தெரியுது. ஸோ கானன் வந்து இதோ இங்க ஒரு மரக்கட்டையில பிளட் ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டொசியா வந்து இந்த கட்டை வந்து கலெக்ஷன் ரூம்ல தானே இருந்துச்சு, அங்கிருந்து எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அதே சமயம் எல்லாரும் வேக வேகமா அந்த கலெக்ஷன் ரூமுக்கு போறாங்க. சோனி மோரிசன் வந்து சோ அந்த கில்லர் இதை திருடிட்டு கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இப்ப கலெக்ஷன் ரூம்ல எனக்கு எந்த விதமான ஆயில் பெயிண்டிங்கோட வாசனையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மோந்துக்கு இருக்கான். சோனி மோரிசன் வந்து அங்க இருக்க ரூம் டோரை வந்து ஓபன் பண்றாரு. சோ வெளியில பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த விதமான காலடி தடமும் இல்ல. சோனி மோரிசன் வந்து சோ அப்படி பார்த்தா அந்த கில்லர் கண்டிப்பா இந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து கீழ இருந்து ஒரு மரத்துண்டை எடுத்து செக் பண்ணி பாத்துக்க இருக்கான். சோனி மோரிசன் வந்து ஹமுரா நீங்களும் இந்த கலெக்ஷன் ரூமுக்கு அடிக்கடி வந்தீங்கல்ல, சோ நீங்க ஏன் இதை திருடி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து அதுக்கு வாய்ப்பே இல்ல, இதை எடுத்துட்டு நான் போயிருந்தாலும் கண்டிப்பா லிவிங் ரூம் வழியா தான் போயிருந்திருக்கணும், அப்படி பார்த்தா நீங்க எல்லாரையும் என்ன பார்த்துருப்பீங்களே அப்படின்னு சொல்றப்ப கானன் வந்து இல்ல இன்னொரு பாதை இருக்கு, மேல் படி வழியா போனோம்னா காரிடோர் ரூஃப் வழியா ஈஸியா ஸ்டடி ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து எட்சுகோ கலெக்ஷன் ரூமுக்கு மேல தானே உங்களோட ரூம் இருக்கு, சோ நீங்க எதுக்காக ஹமுராக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது, அது மட்டும் இல்லாம டைச்சுகே வந்து உங்களுக்கு ஒரு அஃபையர் இருந்திருக்கதா என்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்படி வச்சு பார்த்தா கண்டிப்பா அது ஹமுராவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் ஆகணும், எப்படியும் போலீஸ் விசாரணையில இது வெளியே வரத்தான் போகுது, நீங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப எட்சுகோ வந்து நான் ஆரம்பத்துல இருந்தே டைச்சுகேவை வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஹமுராவை தான் உண்மையா லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து அப்ப எதுக்காக நீங்க அவரை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றப்ப சொன்ன எட்சுகோ வந்து எங்க அப்பாவோட கம்பெனி வந்து திவாலானதா சொல்லி அந்த கம்பெனியை அவர் எழுதி வாங்கிக்கிட்டாரு, கூடயே என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கடைசியில தான் அது பொய்ன்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து சோ டைச்சுகே இறந்து போனார்னா உங்களோட கம்பெனி டைச்சுகேவோட வாரிசானா உங்களுக்கு திரும்ப வரும்னு நீங்க அதை பிளான் பண்ணி கூட பண்ணிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்றப்ப எட்சுகோ வந்து இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹமுரா வந்து மோரிசன் உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா நீங்க தாராளமா காட்டலாமே அப்படின்னு சொல்றப்ப மோரிசன் வந்து நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசன் வந்து ஹமுரா தான் இந்த வேலைகளை பார்த்து இருந்திருக்கணும், ஸ்டடி ரூமுக்கு போறதுக்காக காரிடோர் ரூஃப் வழியா தான் அவர் போயிருந்திருக்கணும், சோ உங்களோட ஃபுட் பிரிண்ட் கண்டிப்பா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோவை வந்து ஓபன் பண்ண போறாரு. சோ கானன் வந்து அங்கிள் இப்பதான் ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றப்ப அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த விண்டோவை வந்து ஓபன் பண்றாங்க. சோ நம்ம மோரிசன் நினைச்ச மாதிரி அங்க எந்த விதமான ஃபுட் பிரிண்டும் காரிடோர்ல கிடையாது. சோனி மோரிசன் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. சோனி கானன் வந்து இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு ஃபுட் பிரிண்ட் கூட இல்லையே, கில்லர் டிராகுலா மாதிரி பறந்து போனாதான் இதுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கானன் பயத்துல உறைஞ்சு போயிட்டு இருக்கான். சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எபிசோடு முடிஞ்சிடுது. சோ டைச்சுகேவை யாரு கொலை பண்ணான்றத அடுத்த எபிசோட்ல எண்டிங்கோட பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.